வணக்கம் நண்பர்களே. 42 சைஸ் ப்ளவுஸ் தைக்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். கழுத்து பீஸ் தைச்சி வச்சாச்சு. இப்போ கச்சோலி பட்டை தைச்சிப்போம். ஃபஸ்ட்டு கீழே பேண்ட் பிட்டு வச்சுப்போம். மேலே ஜாக்கெட் பிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் பிட்டு வச்சுக்கலாம். ஆப்போசிட் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா கச்சோலி பாட்டில் ஆப்போசிட் வரும். அந்த ஆப்போசிட் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ லெவலாக ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைனிங்கை திருப்பி லைனிங் மேலே ஒரு ஓரத்தையில் ஒன்று போட்டுப்போம். எஜ்ஜு தையல்னு சொல்வோம், அதான் ஓரத்தையில். அதுக்கு மேலே புடவை பீஸ் மேலே திருப்பி மேலே ஒரு பாயிண்டட் மாதிரி ஒன்று போட்டுப்போம். இப்போ லைனிங் மேலே எஜ்ஜு தையல் போட்டாச்சு ஓரத்தையில். இப்போ மேலே ஒரு பாயிண்டட் மாதிரி போட்டுப்போம். பாயிண்டட்னா அந்த டென்ஷன் மாயான்னு சொல்லுவாங்க, அது போட்டுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. லெவலாக ரெண்டும் கச்சோலி பட்டை ஆப்போசிட் ரெண்டும் ஒன்றா வச்சு அது லெவலாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்லீவ் ரெடி பண்ணிப்போம். அங்கே நேட்ச் போட்டிருக்கோம், ரெண்டு பக்கமும் நேட்ச் போட்டிருக்கோம். அந்த நேட்ச் மடித்து கீறி எடுத்துப்போம். கீறிக்கிட்டு மேலே கரை பீஸ் தான் வருது, பாடி பீஸ். அதில் கரை பீஸ் அப்படியே வச்சுப்போம். பாருங்கள், ஜாயிண்ட் வருது ஒரே பக்கமாக. எப்பவுமே ஒரே பக்கமாக ஜாயிண்ட் கொடுக்கக்கூடாது. எப்போவுமே சென்டராக வச்சுட்டு ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் கொடுக்கணும். ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி பீஸ் வந்ததுன்னா ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் கொடுக்கணும். ஒரே பக்கமும் எப்பவுமே ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் கொடுக்கக்கூடாது. ஸ்லீவில் முண்டா கழிச்சது ஒரு பக்கம், முண்டா கழிக்காத பக்கம் ஒன்று வரும், ஃப்ரண்ட்டு பேக்கு. அதால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. பாருங்கள், தூக்கி பார்த்துட்டு அது அதில் முண்டா கழிச்சது ஒரு பக்கம், முண்டா கழிக்காத பக்கம் ஒன்று இருக்குது. அதில் அவ்வளோ பார்த்துங்க. ஆப்போசிட் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தைக்கலாம். எப்போயுமே ஸ்லீவில் ஆப்போசிட் பார்த்துங்க. கச்சோலி பட்டி அதே ஆப்போசிட் வரும், ஃப்ரண்ட்டும் அந்த இதில் வரும் ஆப்போசிட். அது கரெக்டாக பார்த்துக்குங்க. எப்பவுமே ஸ்லீவ் ஜாயிண்ட் கொடுக்கல. 1 இன்ச்சு வந்தாலும் சரி, 3/4 இன்ச்சு வந்தாலும் சரி, ஒரே பக்கமாக தராதிங்க. ரெண்டு பக்கமும் ஜாயிண்ட் கொடுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்குல்ல. ஒரே பக்கமாக போயிடும், அப்புறம் வெளியே ஜாயிண்ட் தெரியும். இது ஒரு 3/4 இன்ச்சு தான் ஜாயிண்ட் இருக்குது. அதெல்லாம் அக்கிளில் போயிடும், அதை தெரியாது வெளியே அந்த ஜாயிண்ட்டு. நம்ம 1 இன்ச்சு கொடுத்துருப்போம் எக்ஸ்ட்ரா துணி. அதில் இப்போ 3/4 இன்ச்சு தான் வருது ரெண்டு பக்கமும். அதில் உள்ளுக்குள்ளே போயிடும். நீங்கள் 1 இன்ச்சு இருந்தாலும் சரி, 1.5 இன்ச்சு இருந்தாலும் சரி, ரெண்டு பக்கமும் மொத்தமாக ஒரே பக்கமாக ஊற்றினா 3 இன்ச்சாக வந்துடும். அதில் ஒரே பக்கம் எப்போவுமே ஜாயின் கொடுக்க பார்க்காதீங்க. நம்ம எப்பவுமே பாடி பீஸ் எக்ஸ்ட்ரா தான் விட்ருப்போம். லைனிங் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி எடுத்துக்காச்சு. பாருங்கள், இப்போ ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுக்குறோம். அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் ஜாயின் கொடுத்துங்க. ஒரே பக்கமாக எப்பவுமே ஜாயிண்ட் கொடுக்காதீங்க.
எப்போ ஸ்லீவ் தைச்சாலும் வந்து 2 பக்கமும் வந்து ஜாயின் கொடுக்க பாருங்கள். ஜாயிண்ட் வந்தால் ஒரே பக்கமாக எப்பவுமே வந்து ஜாயின் கொடுக்காத நண்பர்களே. எதனா டவுட் இருந்தால் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் நிறைய பேர் கேட்குறீங்க அளவு எடுத்து வந்து தச்சு காமிங்கன்னு. நான் வந்து யாருக்கும் அளவு எடுக்கிறது இல்லை, எடுக்கிறதுக்கு இருக்காங்க லேடிஸு. ஆனால் இருந்தாலும் வந்து அவங்களையும் வந்து நான் வீடியோ போடுறதில்ல, யாரையும் நான் மட்டும்தான் இருப்பேன். அதுவே என்னையே வந்து அவ்வளோ வீடியோவில் காமிக்க மாட்டேன் நான். அதில் வந்து யாரையும் வந்து வீடியோ எடுத்து போடுறதில்ல நான். அதில் வந்து அளவு எடுத்துக்க காமிக்க மாட்டேன். ஒன்றும் அளவு யாருன்னா எடுக்க வச்சு அது வந்து சைஸ் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் எவ்வளோ இருக்குன்னு செஸ்ட்டுன்ட்டு. எல்லாமே அளவு தான். இப்போ அளவு ப்ளவுஸ் கட் பண்ணாலும் சரி, அப்படியே அளவு எடுத்தாலும் எல்லாமே ஒரே அளவு தான் இருக்கும். அது பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து செஸ்ட்டில் வந்து அளவு எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இடுப்பை ஃபஸ்ட்டு அளவெடுங்க. இடுப்பு அளவெடுக்குள்ளே வந்து பேக் வந்து லென்த்து பாருங்கள் எவ்வளோ வேணும்னு உங்களுக்கு கேளுங்க. 13லேருந்து 14 வரைக்கும் வைக்கலாம். ஃப்ரண்ட் வந்து 13லேருந்து எவ்வளோ வைக்கலாம், 42 ப்ளவுஸ்க்கு. அதே போல் வந்து செஸ்ட்டு வந்து 20லேருந்து 21 வரைக்கும் வைக்கலாம். அந்த 21லேருந்து பேக்கு தான் அளவு எடுக்கணும். ஃபுல்லாக சுற்றளவு எடுத்துகிட்டு கூட பேக் ஃபாலோ பண்ணிங்க. 20லேருந்து 22 வரைக்கும் வைக்கலாம் 42 சைஸ்க்கு. அதுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அப்புறமேடம் ஸ்லீவ் லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். கை லூஸ் பார்த்துக்குங்க. இப்போ பேக் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 21 இருக்குது பேக் அளவு. நம்ம வந்து சைடு பிடிக்கிறதுக்கெல்லாம் அந்தாண்டு 1 இன்ச்சு அந்தாண்டு 1 இன்ச்சு போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டும் அதே அளவு தான். ரெண்டுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஒரே அளவு தான் கட் பண்ணுவோம். அதில் வந்து ஒரே அளவு தான் இருக்கும். அதோட செஸ்ட்டு அளவு மட்டும்தான் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இடுப்பு அளவுலாம் வந்து எடுத்திங்கன்னா வந்து 36, 35, 34 இருந்தால் அப்படியே வச்சுருங்க. ஸ்லீவ் அளவுலாம் அப்படியே வச்சுக்கலாம். லென்த் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம். அதெல்லாம் கட் பண்ணிட்டோம் நம்ம வீடியோ. இப்போ வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள். ஒரே லெவலாக இருக்குது பாருங்கள். எப்பவுமே நம்ம தைக்கக்குள்ளே வந்து பாடி பீஸ் வந்து கட் பண்ண மாட்டோம். லைனிங் பீட்டு தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வந்து தைச்சத்தோம். கிராஸ் கட்டிங் இது பாருங்கள். ஃபுல் கிராஸ் இருக்குது. இது வந்து கிராஸ் கட்டிங் பாருங்கள். ரெண்டுமே வந்து ஃபுல் கிராஸ் இருக்குது பாருங்கள். கிராஸ் கட்டிங்கும் சாதா கட்டிங்கும் என்ன வித்தியாசம்னா வந்து கிராஸ் கட்டிங் வந்து பிராய் யூஸ் பண்ண தேவையில்லை, சாதா கட்டிங்கு யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து கிராஸ் கட்டிங் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் வந்து கிராஸ் கட்டிங் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ரெண்டுமே ஒன்று தான். இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. இப்போ சுற்றி வந்து ஒரு தையல் போட்டுப்போம். சுற்றி தையல் போட்டு இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி தைச்சாச்சு. எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துப்போம்.
கட் பண்ணி எடுத்தாச்சு. அதெல்லாம் எடிட் பண்ணிட்டோம். கட் பண்ணுறதெல்லாம் நிறைய வீடியோ வந்து கட் பண்ணுறதெல்லாம் போட்டிருப்பேன். சரி, உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்றதால அதெல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் போடல. டாட் வந்து 2க்கு 2.5 போட்டிருக்கோம் டாட்டு. அதை பிடிச்சா வந்து இன்னொரு டாட் போட்டிருப்போம், சைட் டாட்டு. ஃப்ரண்ட்டு கொக்கி பக்கம் வந்து ஒரு டாட்டு, பக்கத்துலேருந்து வந்து ஒரு டாட் போட்டுப்போம். எல்லாமே வந்து ஒரு 3/4 இன்ச்சு முன்னாடி எடுத்துங்க. நம்ம எப்பவுமே வந்து ஃபுல் கிராஸ் இருக்கும். நம்ம ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து ஃபுல் கிராஸ் இருக்கும். முக்காணு மாதிரி கர்ச்சிப் மாதிரி மடித்து முக்காணமாக போடணும். அப்போ தான் வந்து ஃபுல் கிராஸ் வரும். இல்லைன்னா வந்து நார்மலாக லைட்டாக வந்து துணி பத்தலைன்னு நீங்கள் லைட்டாக போட்டிங்கன்னா, ஆனால் ஒன்று கிராஸ் கட்டிங்கில் வந்து துணி பத்தலைனா கூட கீழெலாம் வந்து ஜாயின் கொடுத்துக்கலாம். ஒன்றும் வந்து பெருசாக யாரும் கேட்க மாட்டாங்க. அதில் துணி பத்தலைனா வந்து நீங்கள் கிராஸில் வந்து ஜாயின் கூட கீழே கொடுத்துக்கலாம். சைடு இல்லை இப்போ வந்து கீழே எதனா வந்து ஜாயின் கொடுக்கணுன்னா ஷோல்ட்ரு பக்கம் வந்து ஜாயின் கொடுக்காதீங்க. கீழ் பக்கம் வந்து எதனா ஜாயின் கொடுக்கணுன்னா கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் ஜாயிண்ட் வரல. 42, 44, 46 வந்து XXL, 4XLலாம் வந்து ஜாயிண்ட் ஒன்று வரும். கிராஸ் கட்டிங்குக்குள்ளே துணியை அவங்க கம்மியாக கொடுக்கல. அதில் வந்து பார்த்துக்கங்க. எப்பவுமே வந்து கர்ச்சிப் மாதிரி மடித்து போடுங்க. கொஞ்சம் லைட்டாக கிராஸ் மாற்றிங்கன்னா வந்து ஒரு பக்கம் ஸ்ட்ரைட் வரும், ஒரு பக்கம் கிராஸ் வரும். ஒரு ஃப்ரண்ட் வந்து ஸ்ட்ரைட்டில் வந்துடும், ஒரு பக்கம் வந்து கிராஸ் வரும். அதால் வந்து நல்லா இருக்காது. ஃபுல்லாக கர்ச்சிப் மாதிரி மடித்து போட்டு நீங்கள் கட் பண்ண பாருங்கள். இப்போ வந்து கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். 1/2 இன்ச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். 3 நேட்ச் போட்டுங்க. அந்த சென்டரில் 3-4 நேட்ச் போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து ஷேப் வந்து கீழே ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஓர தையல் போட்டோம். இப்போ ஒரு பாயிண்ட் ஆட் போட்டுக்கலாம். டபுள் தையல் மேலே ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கீழே ஃப்ளாட்டாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து நேட்ச் போட்டோம், அதில் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். தூக்காது கீழே. நல்லா ஃப்ளாட்டாக இருக்கும் கச்சோலி பட்டை. ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு வந்து நல்ல லுக்காகவும் இருக்கும். பாருங்கள், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு கப் ஷேப் வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து கொக்கி பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். ஒரு 2 இன்ச்சு எடுத்துப்போம். எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிறது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். அந்த கிராஸில் கட் பண்ணதில் பாருங்கள் கொஞ்சம் வரல. அதில் வந்து இருக்கிற பீஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஒரு 1.25 இன்ச்சு இருந்தால் கூட போதும். அது அப்படியே மடித்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிப்போம். ஒரு நூல் வச்சு அட்டாச் பண்ணிப்போம். ஒரு நூல்னால் ஒரு 2 ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக மேலே ஒரு எஜ்ஜு தையல் ஒன்று போட்டுப்போம். அப்படியே மடிச்சுட்டு அந்தாண்ட வந்து இந்த எஜ்ஜு தையல் போட்டது வெளியே தெரியக்கூடாது. அந்த வந்து கொக்கி பட்டி வந்து வெளியே தெரியாத அளவு கரெக்டாக வந்து போடுங்க. அப்போ தான் இதில் தான் ஃபினிஷிங். கொக்கி பட்டி ஐப்பட்டி பண்ணுறது தான் வந்து ஃபினிஷிங். கச்சோலி பட்டை இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கணும். அதில் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்துக்கங்க. இப்போ வந்து ஐப்பட்டி தைக்க போகிறோம். குப்பா பட்டி, சிங்கிள் பட்டி. இது வந்து ஐப்பட்டி தைக்கிறோம். இதே துணி இல்லை, ஐப்பட்டி வைக்கிறதுக்கே வந்து துணி கம்மியாக இருக்குது. ஜாயின் போட்டு தான் வைக்கணும். ஜாயின் போட்டு ஒரு பீஸ் எடுத்தாச்சு. இது வந்து ஒரு 3 இன்ச்சு இருக்கணும். 3 இன்ச்சு பீஸ் இருந்தால் போதும்.
லென்த்து வந்து எக்ஸ்ட்ராவே இருக்கக்கூடாது. அதாவது ப்ளவுஸோட எக்ஸ்ட்ராவே இருக்கட்டும். எக்ஸ்ட்ரா வந்து மடிச்சிக்கலாம். 3ஆக மடிச்சிக்கணும். இது 3 இன்ச் எடுத்துக்கிறோம். அது தைக்கிறதோ சேர்த்தா வந்து ஒரு 3/4 இன்ச் தான் வரும். 3ஆக மடிச்சிக்கிறோம். மடிச்சுட்டு இதுதான் ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். கொக்கிப்பட்டி ஐப்பட்டி ஃபினிஷிங் நல்லா இருந்தால் தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். அதில் ஒரே லெவலாக தைங்க. 3/4 இன்ச்சுனா கீழேருந்து மேலே வர வரைக்கும் வந்து 3/4 இன்ச்சே இருக்கணும். கம்மி எதுவும் பண்ணாதீங்க. கீழே வந்து 3/4 இன்ச்சு மடிச்சுட்டு மேலே வந்து ஒரு இன்ச்சு தைக்கிறதும் அப்புறமேட்டுக்கு வந்து கம்மியாக தைக்கிறதும் வந்து நல்லா இருக்காது. மடிக்குள்ளே பார்த்து தைங்க. ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு தையல் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு பாயிண்ட் ஹேண்ட் மாதிரி போட்டோம்னா டபுள் தையல் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ வந்து வச்சு பார்த்துப்போம் ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். எப்போயுமே வந்து கொக்கிப்பட்டி பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். ஒரு நூல் தான் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை மட்டும் லெவலாக கழிச்சு எடுத்துங்க. உடனே எடுத்தோடனே கட் பண்ணக்கூடாது. அந்த ரவுண்ட் ஷேப்லேயே வந்து கட் பண்ணி எடுக்கணும். ரெடி பண்ணி வச்சு பாருங்கள். கீழே ஃப்ளாட்டாக இருப்பாங்க. கச்சாலி பட்டை ஃப்ளாட்டாக உட்காந்துட்ருக்கு பாருங்கள். அதை கட் பண்ணி எடுத்து தான் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு வந்து துணி விட்ருப்போம். அந்த 1/2 இன்ச் வந்து தச்சுக்கலாம். டபுள் தையல் போட்டுக்குங்க. நல்லா ஃபஸ்ட் வந்து ஸ்டார்டிங் எண்டிங் வந்து நல்லா ரஃப் அடித்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு தைங்க. நம்மளது எப்பவுமே வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவோம். நான் பேசுகிறத விட வந்து நீங்கள் பொறுமையாக பார்த்தாலே வந்து கற்றுக்கலாம். என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்தாலே வந்து ஒருத்தர் வேறு நாட்டிலேருந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு என் பாஷை புரியலைன்னா வந்து நீங்கள் வந்து கட் பண்ணுறது மட்டும் ஸ்டிச்சிங் பண்ணுறது மட்டும் பாருங்கள். எப்படி தைக்கிறேன்னு பார்த்து பொறுமையாக கற்றுக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் பேசுகிறத விட நான் பொறுமையாக தைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து கழுத்து பீஸ் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். ஃபுல் கிராஸ் இருக்குது. ஃபுல் கிராஸ்னால் கீழ்ப்பக்கமாக இறங்கும் நல்லா. அதுதான் வந்து ஃபுல் கிராஸ் போட்டுங்க. எப்போவுமே ஆஃப் கிராஸ் போட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து கிராஸ் கம்மியாகவும் இன்னொரு பக்கம் வந்து கிராஸ் ஜாஸ்தியாகவும் இருக்கும். அது வந்து சரிப்பட்டு வராது. அதில் வந்து கர்ச்சிப் மடிக்கிற மாதிரி நம்ம கிராஸ் கட்டிங் நிறையா போட்டிருக்கேன். போய் பாருங்கள். பார்த்துட்டு அந்த மாதிரி கட் பண்ணி தைக்க பழகிங்க. நம்ம ஒரு கட்டிங் ஒரு மாதிரிலாம் பண்ண மாட்டோம். எல்லா கட்டிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கிராஸ் கட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் 10 ஜாயிண்டில் 100 ஜாயிண்ட் கட் பண்ணாலும் வந்து என் கட்டிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து பார்த்துங்க. ஸ்டிச்சிங்கும் சரி ஒரே மாதிரி தான் இருக்கும். மாற்றிலாம் தைக்க மாட்டேன் நான். ஒரே மாதிரி தான் இருக்கும். ஷோல்டர் தைக்குள்ளே பேக் பக்கமாக திருப்பி விட்ருங்க அந்த பீஸை. இப்போ மேலே ஒரு ஓரத்தையல் போட்டுப்போம். முன்னாடியே வந்து கழுத்தை வந்து கீறிக்குங்க. இப்போ வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். ஸ்லீவ் வந்து முண்டா ஆப்போசிட் பார்த்துங்க. முண்டா கழிக்காத்து வந்து பேக்கில் வரணும். முண்டா கழிச்சு வந்து ஃப்ரண்ட் பக்கம் வரணும். மாற்றி அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா வந்து போடுறதுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். போட முடியாது. பேக்கில் திரும்பின மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் ரொம்ப லூஸாக வந்துடும். அதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. ஃப்ரண்ட் வந்து முண்டா கழிச்சிருப்போம். அதை வந்து கரெக்டாக பார்த்து லெவலில் வந்து பார்த்துங்க.
2 ஸ்லீவும் அட்டாச் பண்ணிப்போம். 2 தையல் போட்டுங்க. அந்த முண்டா கழிச்சு வந்து ஃப்ரண்ட் பக்கம் போகணும். முண்டா கழிக்காத வந்து பேக் பக்கம் வரணும். இப்போ போய் ஓவர்லாக் போட்டு வந்துடலாம். ரெடி ஆகிடுச்சு. சைடு வந்து செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். ஓவர்லாக் போட்டு வந்தாச்சு. இப்போ கை அளவு செக் பண்ணிப்போம். அளவு ப்ளவுஸ் வச்சு கை அளவு செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து சைடு அப்படியே தையல் போட்டு 3 தையல் போட்டுருவோம் 2 பக்கமும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் போட்டுப்போம் 2 பக்கமும். அப்புறமேட்டு பேக் டாட் போட்டுட்டு அப்புறமேட்டு செக் பண்ணிக்கலாம். அக்கல் எப்பவுமே 1 இன்ச்சு தான் விட்ருப்போம் எக்ஸ்ட்ரா. பாடிக்கும் சரி ஸ்லீவுக்கும் சரி 1 இன்ச்சு தான் விட்ருப்போம். அதுக்கு எக்ஸ்ட்ரா பிடிக்காதீங்க. கரெக்டாக ஒரே லெவலில் பிடிங்க. சென்டரை பிடிச்சி சென்டரும் சைடும் வச்சு ஒரு டாட் போடுங்க. 4 இன்ச்சு டாட் போட்டால் போதும் லென்த்து. அதே போல் வந்து சென்டர் பிடிச்சி ஒரு சைடு பிடிச்சி ஒரு டாட் போடுங்க. இந்தாண்டி அதே போல் வந்து சென்டர் பிடிச்சி பேக் பிடிச்சி ஒரு சென்டர் டாட் போட்டுங்க. சென்டரும் சைடும் பிடிக்கணும் ஒரு டாட்டுக்கு. அவ்வளோதான் போட்டாச்சு நண்பர்களே. இப்போ வந்து ப்ளவுஸ் வச்சு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் எதனா போடணுமான்னு பார்த்து எக்ஸ்ட்ரா தையல் போட்டுப்போம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது. அதை டைட் பண்ணிவிட்டு அப்படியே தையல் போட்டுப்போம். மூணு தையல் போட்டுப்போம். எதுக்கும் 1க்கு 2 தடவை வந்து ப்ளவுஸ் வந்து செக் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டே வந்து ஸ்லீவ் லென்த்து ஸ்லீவ் லூஸ் வந்து பார்த்துட்டோம். அதில் பாடி லூஸ் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணால் இடுப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா தையல்லாம் போட்டுப்போம். போட்டுட்டு கழுத்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எதனா டவுட் இருக்கும், உங்களுக்கு கழுத்து அப்படியே வெட்டிட்டாரு அப்படின்ட்டு. ஆல்ரெடி கட்டிங் போட்டிருப்போம், போய் பாருங்கள் கிராஸ் கட்டிங்லாம். இப்போ வந்து கழுத்து செக் பண்ணு. ப்ளவுஸ் முடிஞ்சிருச்சு. திருப்பி ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிடுறோம். இடுப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து கழுத்து செக் பண்ணி பார்த்துப்போம். உங்களுக்காகவே வந்து கழுத்து திருப்பி செக் பண்ணுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஐப்பட்டி பக்கம் வந்து ஷோல்டருக்கு அளவு கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் வந்து கொக்கிப்பட்டி பக்கம் பார்க்க போகிறோம். கொக்கிப்பட்டி வந்து ஜாயிண்ட் கரெக்டாக இருக்குது பாருங்கள். அதுலேருந்து ஃபுல்லாக அப்படியே வந்து ரவுண்ட் அப்படியே செக் பண்ணிட்டோம். ஒரு நூல் கூட எக்ஸ்ட்ரா இல்லை பாருங்கள். கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஐப்பட்டி கரெக்டாக இருக்குது. ஓகே, பாய் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் வந்து நான் வளர முடியும். அதெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பார்த்து நீங்களும் வந்து ஈஸியாக கற்றுங்க. ஓகே, பாய் நண்பர்களே.